காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அசுரன் வீராவை நெருங்கி தாக்கும் முன்பே வீராவின் முஷ்டி அசுரனின் நெற்றியில் மோதி இருந்தது. இந்த குத்தில் வீரா அவனது ஆன்மீக சக்தியை கூட பயன்படுத்தவில்லை. அவனது உடல் வலிமையே ஒரு மலையை பெயர்க்கும் அளவுக்கு இருந்ததா. ஒரே குத்தில் வானமும் பூமியும் அசுரனுக்கு ஒன்றாக மாறியது. முஷ்டி அசுரனின் உடலை தாக்கியவுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இடமே இரத்த களரியாக மாறியது. உயரத்திலிருந்து விழுந்த தர்பூசணி வெடித்து சிதறுவது போல வீராவின் முஷ்டி அசுரனின் எலும்புகளையும் சதையையும் சிதறடித்தது. இந்த கொடூரமான காட்சியை பார்த்த சீடர்கள் ஒருவருக்கும் பேச்சு வரவில்லை. உண்மையில் அந்த அசுரனை கொல்லும் சக்தி கொண்ட சில வெளிப்புற சீடர்கள் அங்கு இருந்தனர். எப்படி இருந்தாலும் அசுரனை சங்கிலிகளால் கட்டி இருந்தனர். அவர்கள் அதை நெருங்கிச் சென்றாலே அதை எளிதாக கொல்ல முடியும். ஆனால் அவர்களின் பயத்தை வென்று அசுரனை நெருங்குவதுதான் அவர்களுக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருந்தது. கொல்லும் திறன் கொண்ட 7வது 8வது கோடுகளை தாண்டிய சீடர்களால் கூட அவர்களின் பயத்தை வெல்ல முடியவில்லை. அவர்களின் உடல் சக்தி சராசரி மனிதனை விட வலிமையானதாக இருந்தாலும் அவர்களின் பயம் அவர்களின் இதயங்களில் ஆழமாக மறைந்திருந்தது. இதில் வீரா மட்டுமே சுய உணர்தல் மூலம் தனது பயத்தை வென்றான். அவன் அசுர ஆன்மீக சக்தியால் சிறிதும் பாதிக்கப்படவில்லை. இறுதியாக அசுரனை எதிர்கொண்டு அதை தைரியமாக தாக்கவும் செய்தான். அசுர வேட்டை இயற்கையாகவே உள் சீடர்களைத்தான் நம்பி நடக்கும். வெளிப்புற சீடர்களுக்கு இது ஒரு போர் அனுபவம் மட்டுமே. மேலும் வெளிப்புற சீடர்கள் அசுரர்களை கொல்வார்கள் என்று எதிர்பார்ப்பதும் முட்டாள்தனமே. இந்த அனுபவத்தின் மூலம் அசுர ஆன்மீக சக்தியின் பயத்தை அவர்களால் வெல்ல முடிந்தால் அது அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இருக்க வீரா இவ்வளவு தூரம் சென்று ஒரே குத்தில் அசுரனை கொல்வான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். இத்தனைக்கும் வீரா தனது குத்தில் எந்த ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்தவில்லை. அது அவனது உண்மையான சக்தி என்பதை உணர்ந்து அனைவரும் திகைத்துப் போயினர். வீரா எப்படி இவ்வளவு வலிமையானவனா மாறினா என்று அங்கிருந்த பல சீடர்கள் வியந்தனர். வீராவின் சக்தியை கண்டதும் சிவாங்கியின் கண்களிலும் ஆச்சரியம் தெரிந்தது. சிறிது நாட்களிலேயே வீராவின் வலிமையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருந்ததை கண்டு மகிழ்ந்தாள். வீராவின் இந்த மாற்றங்கள் அவளுடைய முடிவை சரி என நிரூபித்தன. பரவாயில்ல, இவனை நுழைவுத் தேர்வுல பொற்கதிர் குழுவுல சேர்க்க நாம் பட்ட கஷ்டம் வீண் போகல. மத்த குழு தலைவர்கள் வீராவோட முன்னேற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமா வயிறெறிய போறாங்க என்று தனக்குள் நினைத்தவள் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. பின் அவள் வீராவை பார்த்து, வீரா, நான் உன்னை அதோட பக்கத்துல மட்டும்தான் வர சொன்னேன், நீ ஏன் அதை கொன்ன என்று கேட்டாள். சிவாங்கியின் கேள்வியில் புன்னகைத்த வீரா நாக்கை சுழட்டியபடி, துணைத் தலைவரே, இங்கே எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கப்படல. நான் தற்செயலா அந்த அசுரன் பக்கத்துல போயிட்டேன். அது என்ன கொல்ல முயற்சி செஞ்சது. நானும் என் தற்காப்புக்காக அதை தாக்குன. ஆனா அது இறக்கும்னு எனக்கு தெரியாது என்றான். ஓ, அப்படின்னா இதுக்கு நீ என்ன குறை சொல்றியா என்று கேட்ட சிவாங்கி வீராவிடம் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி யோசித்தாள். பரவாயில்ல, என்கிட்ட நல்லா கேலியா பேச ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி எல்லாம் அமைதியா இருந்துகிட்டு எதுக்கும் வாயை திறக்க மாட்டான். இப்ப அவன் வலிமை அதிகரிச்சதும் இயல்பா வார்த்தைகள்லயே விளையாடுறான். ஒருவேளை இதுதான் இவனோட உண்மையான இயல்போ என்னவோ, பார்க்கலாம் என்று தனக்குள் நினைத்தவள் வீராவை குறுகுருவென பார்த்தாள். வீராவும் சிரித்துக் கொண்டே தலையை ஆட்ட சிவாங்கி அமைதியான குரலில், இந்த அசுரன் இப்ப இறந்துட்டதுனால இனி அடுத்த சோதனையை செய்ய முடியாது என்றாள். பின்னர் மற்ற சீடர்களை பற்றி யோசித்தவள் அவர்களை பார்த்து, சரி, யாராவது இன்னும் சோதனை செய்யாம இருந்து வேட்டையில பங்கேற்க விரும்பினா என்ன வந்து பாருங்க. நான் சோதனைக்கு வேற ஒரு அசுரனை ஏற்பாடு செய்யறேன். ஆனா உங்களுக்கு 3 நாட்கள் மட்டும்தான் நேரம் இருக்கு, அதனால சீக்கிரம் என்று சிவாங்கி மீண்டும் தலையை திருப்பி வீராவை பார்த்தாள். பின் தன் தேரில் அமர்ந்து அங்கிருந்து திரும்பிச் சென்று விட்டாள்.
சிவாங்கி சென்ற பிறகு அங்கிருந்த அனைத்து சீடர்களும் இறந்த அசுரனை பார்த்தார்கள். வீராவின் பயங்கரமான சக்தியினால் அசுரனின் தலை மற்றும் மார்பின் சதைகள் துண்டு துண்டாக சிதறிவிட்டது. அசுரனின் எலும்புக்கூட்டின் அருகே நின்ற சீடர்கள், ஒரு அசுரனை இப்படி செய்ய நிறைய சக்தி தேவதான? இந்த அசுர மலைகளையே உடைக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட ருத்ர மகாவீர நிலை போர் வீரன். என்ன அப்படின்னா வீரா இதைவிட சக்தி வாய்ந்தவனா இருக்க முடியுமா என்ன? ஆனா வீரா இன்னும் அர்த்த மகாவீர நிலை போர் வீரன் தானே. அப்படி இருக்கும் போது அவனால எப்படி ருத்ர மகாவீர நிலை அசுரனை கொல்ல முடிஞ்சதே? எனக்கும் புரியல. அதுவும் வீரா இத வெறும் உடல் வலிமையால கொண்டு இருக்கான். கடவுளே, வீரா உண்மையிலேயே ஒரு மனுஷன் தானா என்று சீடர்கள் பேசிக் கொண்டிருக்க ரஞ்சிதன் அந்த கூட்டத்தில் தனிமையாக போய் அசுரனின் சடலத்தை பார்த்தான். இந்த நேரத்தில் அவன் கண்களில் கொஞ்சம் கவலையும் நிறைய பொறாமையும் இருந்தது. தான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று அவன் நினைத்திருந்தான். அவன் அசுரனை எதிர்கொண்ட போது 8வது கோட்டை கூட கடக்க முடிந்தது. மற்றவர்களை ஒப்பிடும் போது இது நன்றாகவே இருந்தது. குறைந்தபட்சம் முழு பொற்கதிர் குழுவிலும் அவனால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்று நினைத்தான். ஆனால் வீரா தன்னை மிஞ்சியது மட்டுமல்லாமல் அந்த அசுரனையும் கொல்வான் என்று ரஞ்சிதன் சிறிதும் நினைத்திருக்கவில்லை. வீராவின் அந்த சக்தி வாய்ந்த முஷ்டி தாக்குதல் அவன் மனதில் எதிரொலித்து அவனை குழப்பியது. அவன் தன் மரியாதையையும் அந்தஸ்தையும் தக்க வைத்துக் கொள்ள விரும்பினான். கடினமாக உழைப்பதன் மூலம் யாரையும் மிஞ்ச முடியும் என்று ரஞ்சிதன் நம்பினான். அப்படி இருக்க வீரா எப்படி இதை செய்தான் என்ற சந்தேகங்கள் ரஞ்சிதனை சூழ்ந்தது. அவன் இதயத்தில் ஒரு குரல், நீ எப்பவும் வீராவை மிஞ்ச முடியாது என்றது. அதே நேரம் சீடர்களின் வியந்த பேச்சை தாங்க முடியாத ரஞ்சிதன், உடல் வலிமையா? சே, முட்டாள்தனமா இருக்கு. போர் வீரர்களுடைய உலகம் எப்பவும் ஆன்மீக சக்தியை சார்ந்திருக்கும். போர்க்களத்துல உடல் வலிமை பயனற்றதாயிடும். அப்ப எதிரி உங்களோட விரல அசைக்க கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். உடல் வலிமை கொண்ட ஒருத்தன் எதிரியை தோக்கடிக்க எதிரிய நெருங்கணும். ஆனா இதுவே ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு போர் வீரர் தூரத்திலிருந்தே எதிரிய கொல்ல முடியும். இத புரிஞ்சுக்காம உடல் வலிமை பெருசுன்னு கொண்டாடுறீங்க என்று கத்தினான். அங்கு நின்று கொண்டிருந்த வெளிப்புற சீடர்கள் ரஞ்சிதன் கத்துவதை கேட்டதும் முகம் சுழித்தனர். ரஞ்சிதன் பொற்கதிர் அணியின் வெளிப்புற சீடர்களில் சிறந்தவன். ஆனால் அவன் இப்படி கத்துவது அவனது பொறாமையை காட்டி அவனது மரியாதையை கெடுத்தது. அனைத்து சீடர்களும் தன்னை விசித்திரமான பார்வையுடன் பார்ப்பதை கண்ட பிறகு தான் உணர்ச்சி வசத்தில் தனது கட்டுப்பாட்டை மீறிவிட்டதை ரஞ்சிதன் உணர்ந்தான். உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். சிவாங்கி சென்ற பிறகு வீரா, அதியன், சிவா மற்றும் இன்னும் சிலரும் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர். எனவே அவர்கள் யாரும் இந்த காட்சியை காணவில்லை. அசுர வேட்டைக்கு தான் தேர்ந்தெடுக்கப்படுவோம் என வீராவுக்கு உறுதியாக தெரிந்தது. எனவே அவன் தனது பக்கத்திலிருந்து முழு தயாரிப்புகளையும் செய்ய விரும்பினான். தனது அறைக்கு திரும்பியவன் ஆயுத சுத்திகரிப்பு கையேடை எடுத்தான். இதை வாங்க 24,000த்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக கற்களை செலவிட்டிருந்தான். மேலும் இதற்காக சாகித்யாவுடன் நேருக்கு நேர் மோதலையும் சந்தித்திருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக இது சிறந்த நிபுணரான தாமோதரனின் மர்மமான புத்தகம். இது அவரது ஆயுதம் தயாரிக்கும் முறையை சொல்லி இருந்தது. இந்த புத்தகத்தின் உதவியுடன் நீங்கள் ஒரு ஆன்மீக தர ஆயுதத்தை அல்லது பூமி தர ஆயுதத்தை உருவாக்கலாம். அதன்பின் வீராவால் முதலீடு செய்த 24,000 ஆன்மீக கற்களை விட பல மடங்கு அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும். வீரா புத்தகத்தின் முதல் பக்கத்தை திறந்து படிக்கத் தொடங்கினார். உண்மையை சொல்வதானால் இது தெய்வீக உடல் சுத்திகரிப்பு நுட்பத்தை போல சிக்கலானது அல்ல. நிபுணர் தாமோதரன் இதை மிகவும் எளிமையான வார்த்தைகளிலேயே எழுதியிருந்தார். புத்தகத்தின் மேலே பறக்கும் பறவை மற்றும் பாம்பின் படம் இருந்தது. மேலும் இந்த ஆயுத சுத்திகரிப்பு கையேடு மற்ற சுத்திகரிப்பு முறைகளைப் போல சலிப்பை ஏற்படுத்தவில்லை. மாறாக வீராவுக்கு இதை படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருந்தது. ஆயுத சுத்திகரிப்பு என்பது உண்மையில் விதிகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியாகும். தேவமூல சாரம்
தற்காப்பு கலைகளின் பயிற்சியுடன் ஆயுத சுத்திகரிப்பு என்று புத்தகத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டே வந்த வீராவுக்கு சில பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. உதாரணமாக, வீரா தனது தந்தையிடமிருந்து பெற்ற நாகரிஷியின் மர்மமான புத்தகத்தில் தெய்வீக உடல் சுத்திகரிப்பு நுட்பத்தை கண்டுபிடித்தான். அதன் உதவியுடன் அவன் தனது உடலை சுத்திகரித்து ஒரு ஆயுதமாக மாற்றிக்கொண்டான். மேலும் இந்த வழியில் அவன் தேவமூல சாரத்தின் சக்தியை உறிஞ்சி தனது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடிந்தது. ஒரு ஆயுதத்தை செம்மைப்படுத்த அது தொடர்ந்து நெருப்பில் சூடேற்றப்படணும். இதனால் ஆயுதம் தேவமூல சாரத்தோட சக்தியை உறிஞ்சும். இதனாலதான் தேவமூல சாரத்துடைய சக்தியை என்னால உள்வாங்க முடியுது போல என்றபடி ஆயுத சுத்திகரிப்பு கையேட்டை படித்த வீராவுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைத்தன. இடையில் பல கேள்விகளுக்கான தீர்வுகளும் எழுதப்பட்டிருந்தன. இது பயிற்சியாளரின் ஆயுத சுத்திகரிப்பு நுட்பத்தை மேம்படுத்த உதவும். இந்த ஆயுத சுத்திகரிப்பு கையேடு உண்மையில 24,000 ஆன்மீக கற்களை செலவழிச்சதுக்கு ஒரு மதிப்புக்குரிய விஷயம் தானா என்ற வீராவின் மனதில் இப்பொழுதும் கூட அந்த சந்தேகம் இருந்தது. மேலும் நிபுணர் தாமோதரன் அதில் தனது அனுபவங்களை பற்றி நிறைய எழுதியிருந்தார். அப்படி பார்த்தா இது அவருடைய சொந்த ரகசிய கையேடு. இது ஆயுத சுத்திகரிப்பு முறையை கற்பிக்கிறது. இதுல ஒண்ணுமே சிறப்பா இல்லையே. 24,000 ஆன்மீக கற்களுக்கு இதுல ஒண்ணும் இல்ல, மொத்தமும் வீண்தான், நஷ்டம்தான் என்று பெருமூச்சு விட்ட வீரா ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தனது கைகளில் இருந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்டத் தொடங்கினான். ஆனால் அப்போது அவனது மனதில் திடீரென வேறு ஒன்று தோன்றியது. ஆனா அன்னைக்கு சாகித்யாவும் இந்த புத்தகத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தால, அது நிபுணர் தாமோதரனுடைய கலையை கத்துக்கணுங்கிற ஆர்வமா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கா என்று வீரா புத்தகத்தின் பக்கங்களை வேகமாக புரட்டிக் கொண்டே இருந்தான். அப்போது அவனுக்கு ஏதோ ஒன்று விசித்திரமாக தோன்றியது. புத்தகத்தின் அனைத்து பக்கங்களும் சமமாக மெல்லியதாக இருந்தது. ஆனால் வீரா பக்கங்களை புரட்டும் போது ஒரு பக்கம் மட்டும் சற்று தடிமனாக இருப்பதை உணர்ந்தான். ஒருவேளை 2 பக்கங்கள் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கா என்ன என்ற வீரா அந்த பக்கத்தை கவனமாக திறந்தான். அதை உற்று பார்த்தவன் அந்த பக்கத்தின் விளிம்புகளை கிழித்து 2 பக்கங்களையும் நடுவிலிருந்து சமமாக பிரித்தான். 2 பக்கங்களுக்கு இடையில் ஒரு மெல்லிய வெள்ளை பட்டு துணியை கண்டான். இது ஒரு பனிப்பட்டு புழுவிலிருந்து செய்யப்பட்ட ஒரு பனிப்பட்டு துணி என்றான். பனிப்பட்டு புழு என்பது வடகிழக்கு பிராந்தியத்தின் ஒரு விசித்திரமான பூச்சி. இதனால் தயாரிக்கப்படும் பட்டு மிகவும் குளிராக இருக்கும். இதனால் அந்த பட்டிலிருந்து தயாரிக்கப்படும் துணி பனிப்பட்டு துணி என்று அழைக்கப்பட்டது. இது குறிப்பாக கோடையில் அணியும் ஒரு துணி. உடலுக்கு குளிர்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்கும். வீராவின் சிறு வயதில் அவனுமே இந்த பனிப்பட்டினால் செய்யப்பட்ட சில ஆடைகளை வாங்கியுள்ளான். அது அவனை மிகவும் கவர்ந்தது. அதை எண்ணியபடி வெள்ளை நிற துணியினை விரல்களால் அழுத்தினான். அப்போது துணியில் ஒரு படத்தை பார்த்தான். படம் மிகவும் மங்கலாக இருந்தது. ஆனால் வீராவால் அதில் சில விஷயங்களை அடையாளம் காண முடிந்தது. படம் ஒரு வரைபடம் போல இருப்பதை அவன் உணர்ந்தான். நவரத்தின மலை, நீலமணி பள்ளத்தாக்கு, அதன் அருகில் ஒரு எண்கோண அமைப்பும் இருந்தது. எல்லாம் சரிதான், ஆனா எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் எதுவும் புரியல என்று முணுமுணுத்த வீரா புருவங்களை சுருக்கினான். அவனது மதிப்பீட்டின்படி இது ஒரு புதையல் வரைபடம். நிபுணர் தாமோதரன் ஆயுதங்களை செம்மைப்படுத்துறதுல வல்லுனர். ஆனா அவர் தன்னோட வாரிசுகளுக்கு அதிகம் சொல்லிக் கொடுக்கல. அப்படின்னா இதுதான் அவருடைய உண்மையான புதையலா இருக்குமா என்ற வீராவின் கண்கள் சட்டென பிரகாசித்தன. ஆனா இந்த நவரத்ன மலையும் நீலமணி பள்ளத்தாக்கும் எங்க இருக்கு என்று யோசித்தவனா தாமோதரனின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியுமா? துணி உண்மையில் ஒரு புதையல் வரைபடமா? உண்மையை அறிய வீரா என்ன செய்ய போகிறான்? வேட்டையா அல்லது புதையலா? வீராவின் அடுத்த நடவடிக்கை என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. வீரா சுந்தர தேசத்தை தாண்டி வெளியே வந்ததே இந்த சிறிது காலமாகத்தான். ஆனால் அவன் பல புத்தகங்களை படித்திருந்தான்.
அதன் மூலம் யவன பேரரசின் அனைத்து பிரபலமான நகரங்கள், மலைகள் மற்றும் ஆறுகள் பற்றிய நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருந்தார். இருப்பினும் இந்த நவரத்தின மலை, நீலமணி பள்ளத்தாக்கு, இந்த 2 இடங்களும் மிகவும் விசித்திரமாக இருந்தன. வீரா அவற்றை பற்றி கேள்விப்பட்டதோ படித்ததோ இல்லை. நீண்ட நேரம் யோசித்த வீரா பனிப்பட்டு துணியை ஆயுத சுத்திகரிப்பு கையேட்டிலேயே கவனமாக போட்டு புத்தகத்தை மீண்டும் சேமிப்பு வளையத்தில் வைத்தார். அங்கு விலைமதிப்பற்ற புதையல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்தான். ஆனா இப்ப அதை தேடி போனோம்னா வேட்டையில பங்கெடுத்துக்க முடியாது. அதனால அதை வந்து கவனிச்சுக்கலாம். இப்ப முதல்ல வேட்டைக்கு போக என்ன செய்யணும்னு பார்க்கலாம் என்று வீரா முடிவெடுத்துக் கொண்டார். இன்று வீரா அந்த அசுரனை ஒரே குத்தில் கொன்றிருந்தான். ஆனால் அந்த அசுரன் வலுவான சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தது. மேலும் அது பழிவாங்க வழியில்லை. அத்துடன் இந்த சோதனை வீராவின் தைரியத்தால் மட்டுமே முடிந்தது. ஆனால் அவன் வடக்கு காடுகளை அடைந்ததும் அங்கு அசுரனின் உண்மையான சக்தியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே வீரா முழு அர்ப்பணிப்புடன் பயிற்சி செய்ய தொடங்கினார். தன் வலிமையை மேம்படுத்திக் கொண்டு தன் ஆன்மீக சக்தியை செம்மைப்படுத்தினார். 3 நாட்களுக்கு பிறகு துணைத் தலைவர் சிவாங்கி 5 வெளிப்புற சீடர்களின் பட்டியலை வெளியிட்டாள். வீராவும் அவர்களில் ஒருவர். வீராவை தவிர வெளிப்புற சீடர்களின் பட்டியலில் முதல் இடத்திலிருந்த ரஞ்சிதனும் 3வது இடத்திலிருந்த தீபனும் முதன்மையானவர்கள். அவர்களைத் தவிர அர்த்த மகாவீரர்களின் மட்டத்திலிருந்த 2 வெளிப்புற சீடர்களின் பெயர்களும் பட்டியலில் இருந்தன. பட்டியலை வெளியிட்ட சிவாங்கி வீராவுக்கும் மற்றவர்களுக்கும் தயார் செய்ய சில நாட்கள் அவகாசம் கொடுத்தாள். இந்த நேரத்தில் வீரா தனது பயிற்சியில் மூழ்கி போனார். அவன் யாரையும் சந்திக்கவில்லை, எங்கும் செல்லவில்லை. சில நாட்களுக்கு பிறகு போர்க்கதிர் குழுவின் 5 வெளிப்புற சீடர்களும் 5 உள் சீடர்களும் ஆதிசக்தி போக்குவரத்து தளத்தில் கூடினர். இன்று ஆதிசக்தி போக்குவரத்து தளம் மக்களால் நிரம்பியிருந்தது. உள் சீடர்கள் கருப்பு அங்கிகளை அணிந்திருந்தனர். வெளிப்புற சீடர்கள் வெள்ளை அங்கிகளில் இருந்தனர். இருவகையான சீடர்களின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது. அனைத்து சீடர்களும் அசுர சோதனை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இருப்பினும் இந்த மக்கள் அந்தந்த அணிகளின் மிகவும் வலிமையான வெளிப்புற மற்றும் உள் சீடர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் அனைவரும் அந்தந்த அணிகளின் மிகவும் துணிச்சலான சீடர்கள் என்று உறுதியாக கூறலாம். குறைந்தபட்சம் இந்த மக்களால் தங்கள் உள்பயத்தை கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஆசிரியர் அனைத்து சீடர்களிடையேயும் நின்று அசுரர்களை எதிர்கொள்ளும் போது செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அறிவித்தார். எந்த ஒரு சீடரும், அது வெளிப்புற சீடராக இருந்தாலும் சரி, உள் சீடராக இருந்தாலும் சரி, அசுர போர்க்களத்துக்கு போய் சக்தி வாய்ந்த அசுரர்களை எதிர்கொள்ள முடியாது. அதோட இப்ப இருக்கிற உங்க பலத்தோட சக்தி வாய்ந்த அசுரர்களை எதிர்கொள்றதுங்கிறது ஒரு முட்டையை வச்சு கல்ல உடைக்கிறதுக்கு சமம். அசுர போர்க்களத்துக்கு முன்னாடியே பேரரசோட எல்லையை ஒட்டி ஒரு காடு இருக்கு. அது வரடி காடுன்னு அழைக்கப்படுது. இந்த காட்டுல ஒரு காலத்துல அதிக எண்ணிக்கையிலான சக்தி வாய்ந்த காட்டு பன்றிகள் இருந்திருக்கு. பன்றிகளை வரடின்னு தான் முன்னாடி குறிப்பிடுவாங்க. இதனால அந்த காட்டை வரடி காடுன்னு சொல்றாங்க. ஆனா அசுரர்களின் தாக்குதலுக்கு அப்புறம் காட்டு பன்றிகளுடைய எண்ணிக்கை படிப்படியா குறைஞ்சு இப்ப அங்க காட்டு பன்றிகள் ரொம்ப அரிதாதான் காணப்படுது. அசுரர்களால நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு என்று சீடர்களுக்கு விளக்கிய ஆசிரியர் தொடர்ந்து, அசுர படை பெரும்பாலும் சில அசுரர்களை மட்டும்தான் உளவு பார்க்க அனுப்பும். அதுங்களும் எதிரியை கண்டுபிடிக்க பேரரசோட காடுகள்ல ஒளிஞ்சுக்கும். அதனால ஆதிசக்தி ஆசிரமோ எல்லா குழுக்கள்ல இருந்தும் சில சீடர்களை தேர்ந்தெடுத்து அந்த காட்டுக்கு அனுப்புது. இதனால மறைஞ்சிருக்கிற அசுரர்கள் அழிக்கப்பட்டுடுவாங்க என்ற ஆசிரியர் தன் வார்த்தைகளை முடித்த போது ஒரு பெரிய தேர் வானத்திலிருந்து இறங்கியது. அதை கண்டவர், சரி சீடர்களே, இப்ப நாம எல்லாரும் கிளம்பலாம், வெற்றி நமதே என்ற ஆசிரியர் முழங்க ஆதிசக்தி ஆசிரமத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சீடர்களும் அமைதியாக அந்த தேரினுள் நுழையத் தொடங்கினர். அவர்கள் மிக அழகாக அணிவகுத்து ஏறினர். குழுக்களின் தரவரிசைப்படி சீடர்கள் அமர வைக்கப்பட்டனர். 33 குழுக்களில் அஷ்டசக்கர குழுதான் முதலிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த குழு. அதன்பின் 2வது இடத்தில் சங்கநதி குழு,
பின் 3வது 4வது மற்றும் 5வது இடங்களை பிடித்த சீடர்கள் வந்தனர். பொற்கதிர் அணி எப்படியும் கடைசி இடத்தில் இருந்தது. 5 உள் சீடர்களின் நுழைவுக்கு பிறகு வீராவும் ரஞ்சிதனும் அந்த பெரிய தேரில் நுழைந்தனர். இந்த நேரத்தில் அந்த தேரில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் 300க்கும் மேற்பட்ட சீடர்கள் இருந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தனர். மேலும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். வீரா ஒரு மூலையில் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவன் கவனிக்கவில்லை. இந்த பயணத்தின் நோக்கமே அசுரர்களுடன் சண்டையிட்டு தன்னுடைய பலத்தை அதிகரிக்க முயற்சிப்பது. அதைத் தவிர அவன் எந்த பிரச்சனையையும் உருவாக்க விரும்பவில்லை. எனவே அமைதியாக பயிற்சியில் கவனம் செலுத்தினான். ஆனால் ஒதுங்கிப் போனாலும் பிரச்சனை செய்யவென்றே வருபவர்களை என்ன செய்வது? நம் வாழ்வில் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத பல விஷயங்களும் உள்ளனவே. சிறிது நேரத்தில் பெரிய தேர் முழு பலத்துடன் புறப்பட்டது. சில நிமிடங்களில் அது வேகமாக முன்னேறத் தொடங்கியது. அப்போது ஒரு சீடன் எழுந்தான். அவன் தன் இருக்கையிலிருந்து விலகி வீராவை நோக்கி நடந்தான். அந்த சீடன் ஒரு கருப்பு நிற உடையை அணிந்திருந்தான். அவன் தலைமுடி புது நாகரீகமாக சிறிய ஜடைகளில் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஒவ்வொரு ஜடையின் நுனியிலும் ஒரு கூர்மையான உலோகத் துண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. உன் பேர் தான வீரா என்று சீடன் வீராவை கேட்டான். நடப்பதை பார்த்ததும் அங்கே இருந்த அனைவருக்கும் அங்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பது புரிந்தது. எனவே அவர்கள் அனைவரும் முற்றிலும் அமைதியாக அந்த காட்சியை பார்க்கத் தொடங்கினர். தியானத்தில் மூழ்கியிருந்த வீரா கண்களை திறந்து அந்த இளைஞனை பார்த்து, ஏன் உனக்கு என் கூட ஏதாவது வேலை இருக்கா என்று கேட்டான். என் பேரு யாதவன், நான் சாகித்யாவோட சகோதரன். கொஞ்ச நாளைக்கு முன்ன நீ அவனை அவமானப்படுத்தினல்ல, அதனால உன் உயிரை எடுக்கலான்னு வந்திருக்க என்றவன் மிகவும் சாதாரணமாக கேலி பேசுவது போல் சொன்னான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் வீராவின் முகத்தில் அலட்சியம் வந்தது. அவன் குளிர்ந்த குரலில், ஓஹோ, ஆமா, ஏன் உன் சகோதரன் சாகித்யா என்ன பார்க்க இங்க நேர்ல வரல என்று வீரா கேட்க, ஏன்னா நீ அவனுக்கு தகுதியானவை இல்லை என்று யாதவன் கோபமாக பதிலளித்தான். இதை கேட்ட வீரா எழுந்து நின்று சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவனது சிரிப்பு அந்த பெரிய தேரின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்தது. அசுர வேட்டையில் பங்கேற்க ஆதிசக்தி ஆசிரமத்தின் ஒவ்வொரு குழுவின் உயர்ந்த சீடர்களும் பயணித்துக் கொண்டிருந்தனர். எனவே அனைவரும் மிகவும் அடக்கமாக இருந்தனர். அவர்கள் மனதுக்குள் சில தந்திரங்கள் இருந்தாலும் உற்சாகம் இருந்தாலும் அவர்களில் யாரும் திமிர் பிடித்தவர்களாக இருக்க விரும்பவில்லை. அது மட்டுமின்றி காட்டுக்குள் நுழைந்து விட்டால் அசுரர்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். அப்போது மற்ற குழுக்களை குறிவைக்க நேரம் இருக்காது. இது அவர்களின் பிரச்சனையை பெரிதாக்கும். எனவே அனைவரும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க விரும்பினர். ஆனாலும் வீராவின் கிண்டலான சிரிப்பு மிகவும் பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. உள் சீடர்கள் புருவங்களை சுருக்கி நடப்பதை பார்த்தனர். சிறிது தூரத்தில் அமர்ந்திருந்த ரஞ்சிதன் இந்த காட்சியை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த வீரா உண்மையிலேயே பைத்தியம்தான். இப்படி எல்லா இடத்துலயும் எதிரிகளை உருவாக்கி வச்சிருக்கான். இந்த முறை நீ அந்த காட்டிலிருந்து உயிரோட திரும்பி வருவியா இல்லையான்னு நான் பார்க்கிறேன் வீரா என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அதே நேரம் வீராவின் சிரிப்பால் யாதவன் எரிச்சல் அடைந்தான். ஏய், நீ ஒரு அர்த்த மகாவீர நிலை போர் வீரன்தான். ஆனா நான் ஒரு நடுத்தர நிலை ருத்ர மகாவீர போர் வீரன். உன்னை கொல்றது எனக்கு ஒரு பன்னிய கொல்றத போலதான். ஆனாலும் நீ என்ன பார்த்து தைரியமா சிரிக்கிறியா என்றான். அட, நான் என்ன பண்றது? உன் குடும்பத்தோட அந்த பைத்தியக்காரன நினைச்ச சிரிப்பு தானே வருது. உண்மையை சொல்லட்டுமா, அந்த சாகித்யா ஒன்னுத்துக்கும் உதவாதவன். என்ன கொல்ல பல முறை ஆட்கள் அனுப்பியிருக்கான். ஆனா ஐயோ பாவம், அவங்க அந்த யமனுக்கு இரையாயிட்டாங்க என்ற வீராவின் முகம் சட்டென தீவிரமாகி அழுத்தமான குரலில், அதனால உன் முட்டாள்தனத்தையும் திமிரையும் என்கிட்ட காட்டாத. என்ன கொல்ல விரும்புற பலர் வெளியே இருக்காங்க. ஏன், இங்க கூட சில பேர் இருப்பாங்க.
போ போ, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ஒன்னாவா, எனக்காவது நேரம் மிச்சமாகும் என்றார். அதே நேரம் வீரா சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு வீராவை பார்த்தனர். இவன் என்ன பைத்தியமா, இல்ல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத முட்டாளா? ஸ்வர்ணபூமி குடும்பத்தையே எதிர்க்கிறான், அந்த சாகித்யாவை அசிங்கப்படுத்துறான். கூடிய சீக்கிரம் இதுக்கு கண்டிப்பா வாங்கி கட்டிக்கத்தான் போறான் என்று நினைத்துக் கொண்டனர். உண்மையில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களும் சாகித்யா என்ற பெயரை அறிந்திருந்தனர். அவனது செல்லப் பெயரான பைத்தியக்காரன் கூட அவனது நடவடிக்கையில் அவனுக்கு கிடைத்த பட்டப்பெயரே. அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக கொடூரமானவனாக இருந்தான். அவனிடம் இரக்கம் என்பதே கிடையாது. இதனாலேயே மக்கள் அவனை தூண்டும் தவறை செய்வதில்லை. ஆனால் வீரா அனைவருக்கும் முன்னால் வெளிப்படையாக சவால் விட்டுக் கொண்டிருந்தார். இதை சீடர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. சாகித்யா இங்கே இல்லாவிட்டாலும் யாதவனும் பலவீனமான எதிரி அல்ல, இவனும் தந்திரமானவனே. அத்துடன் சக்தி வாய்ந்த போர் வீரனும் கூட. ஆதிசக்தி ஆசிரமத்தின் உள் சீடர்களிடையே மிகவும் பிரபலமானவன். இதனாலேயே எந்த அர்த்த மகாவீரனும் யாதவனுடன் மோதுவதில்லை. ஆனால் வீரா யாதவனை சவால் செய்ய துணிந்தது மட்டுமல்லாமல் சாகித்யாவையும் எந்த பயமும் இன்றி கேலி செய்தான். அசுர சோதனையில் தேர்ச்சி பெற்ற சீடர்கள் அனைவரும் தைரியமானவர்களே. ஆனால் வீரா கொஞ்சம் அதிக தைரியத்தை காட்டுவது போல் இருந்தது. யாதவனின் இயல்பு சாகித்யாவை விட மோசமாக இருந்தது. வீரா அவனை கேலி செய்ததும் அவனுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. உடனே அவன் உடலிலிருந்த ஆன்மீக சக்தி கொதித்தது. அவன் வீராவை நோக்கி விரலை காட்டி, என் அண்ணாவையே கேலி பண்றீங்க, உனக்கு சாக விருப்பமா என்று கத்தினான். ஆமா, எனக்கு சாக ஆசைதான். ஏன், நான் சாக விரும்பலன்னு சொன்னா உன் ஸ்வர்ணபூமி குடும்பம் என்ன போக விட்டுருமா? இல்ல உன் அண்ணன் தான் என்ன சும்மா விடுவானா? அதோட மரணம் யாருக்கு எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் பின்வாங்கணும் என்று வீரா அலட்சியமாக பதிலளித்தான். அவனது குளிர்ந்த கண்கள் யாதவனை உற்று பார்த்தன. உன்ன என்று யாதவனுக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. எதுவும் சொல்ல வார்த்தைகள் வெளிவரவில்லை. வீராவும் 2 அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்து லேசான புன்னகையுடன், இங்க பாரு, நீ சண்டை போட விருப்பப்பட்டா நான் நிச்சயமா உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றான். யாதவன் தனது முழு சக்தியையும் தனது கையில் செலுத்தி தாக்கப் போனான். ஆனால் அதற்குள் 2 உள் சீடர்கள் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்து யாதவனின் தோளில் கைகளை வைத்தனர். நீ இங்க சண்டை போட முடியாது. உன்னால தேர் சேதமடைஞ்சா நீ பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவ. அதனால காட்டுக்கு போற வரைக்கும் காத்துரு, அப்புறம் நீ என்ன வேணாலும் செய்யலாம் என்றனர். சீடர்களின் அறிவுரையால் யாதவன் அமைதி அடைந்தான். வீராவின் அச்சமில்லா நடத்தையை கண்ட யாதவனுமே சற்று அழுத்தத்தை உணர்ந்தார். ஒருவேளை அவன் வீராவை தாக்கினான், வீராவும் உடனடியாக பதிலடி கொடுப்பான். அந்த சூழ்நிலையில் பெரிய தேர் முழுக்க சேதமடையக்கூடும். இது இருவருக்கும் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் என அவனுக்கு புரிந்தது. ஆனாலும் செல்லும் முன் வீராவை மிரட்டிவிட்டே சென்றான். வீராவும் தனது ஆன்மீக சக்தியை முழுவதுமாக எடுத்திருந்தான். ஆனால் யாதவன் திரும்பிச் செல்வதைக் கண்டதும் அவன் தனது ஆன்மீக சக்தியை மீண்டும் தனது உடலுக்குள் உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்தான். இந்த கணம் வீராவிற்கு துளியும் பயமில்லை. அவனால் இப்போது 100க்கும் மேற்பட்ட பாம்பு செதில்களின் சக்தியை பயன்படுத்த முடியும். மேலும் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் அதன் கூட்டு சக்தியை அசுர தெய்வீக முஷ்டியின் சக்தியுடன் இணைத்து தனது சக்தியின் எல்லை எங்கே என்று பார்க்க விரும்பினார். ஆனால் காட்டுக்கு சென்று விட்டால் போர் தொடங்கிவிடும், தனக்கு ஓய்வெடுக்க நேரம் இருக்காது என்று எண்ணியவன் ஓய்வாக அமர்ந்து மீண்டும் தியானத்தில் மூழ்கினான். அதை தூரத்திலிருந்து பார்த்த யாதவன் கையை இறுக்கினான். தேரிலிருந்து இறங்கியதும் என்ன செய்ய வேண்டுமென்று திட்டமிட்டான். யாதவனின் திட்டம் என்ன? வீரா அவனது பிடியிலிருந்து தப்பிப்பானா? அசுரர்களுக்கு எதிரான போரின் விளைவு என்னவாக இருக்கும்? வேட்டையின் முடிவு என்ன? தெரிந்து கொள். நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு தேர் பரடி காட்டின் எல்லையை அடைந்தது. காடு மிகவும் பெரியதாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது.
அவர்கள் காட்டை வெளியிலிருந்து பார்த்தபோது ஏதோ காரணத்திற்காக அனைவருக்குமே ஏமாற்றமும் சோகமும் ஏற்படத் தொடங்கியது. தேரிலிருந்து இறங்கிய பிறகு ஆதிசக்தி ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களும் 10 சீடர்கள் கொண்ட குழுவாக பிரிந்து நின்றனர். ஒவ்வொரு குழுவிலும் 5 உள் சீடர்கள் 5 வெளிப்புற சீடர்கள் நிற்க மெல்ல அனைவரும் வரடிக்காட்டை நோக்கி நகரத் தொடங்கினர். வீரா தேரிலிருந்து இறங்கி சுற்றி பார்த்தான். அவனுக்காக காத்திருந்த பொற்கதிர் குழுவின் 5 உள் சீடர்களும் அவனை சூழ்ந்து கொண்டனர். வீரா அவர்களை குழப்பத்துடன் பார்க்க அவர்களில் ஒருவன் வீராவிடம் வந்தான். இத பார் தம்பி, உனக்கும் யாதவனுக்கும் இடையிலான விஷயத்துல நான் உனக்கு உதவ முடியாது. ஆனா நீ இந்த காட்டுல உயிர் வாழணும்னு நினைச்சா எங்க எல்லாரோட வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியணும். தேர்ல செஞ்ச மாதிரி அதே முட்டாள்தனமான செயலை நீ தொடர்ந்து செஞ்சா நீ அசுரர்களுக்கு உணவா மாறுறது உறுதி. அப்புறம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது என்றான். 2வது உள் சீடனோ, நீ ஒரு அர்த்த மகாவீர நிலை போர் வீரன். அசுர வேட்டையப்ப உனக்கு எங்க பாதுகாப்பு தேவைப்படும். அதனால யாதவன் கூட மோதிரத நிறுத்து. ஏன்னா அவன் உன்னை தாக்குனா நாங்க அதுல தலையிட மாட்டோம். தம்பே, வெளிப்புற சீடர்கள்ல நீ ரொம்ப பிரபலமானவன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, வெளிப்புற சீடர் தொர ரொம்பவே பலவீனமானது. உன்னோட சாதனைகளை உள் சீடர்களோட ஒப்பிடுறப்ப ஒண்ணுமே இருக்காது. அதனால முட்டாள்தனமா எதுவும் செய்யாத. எங்க பேச்சை கேட்டு உன் மூளைய பயன்படுத்தி நடந்துக்க. எதையும் செய்யறதுக்கு முன்ன 1க்கு 2 முறை யோசி, புரியுதா என்று 3வது உள் சீடன் வீராவிடம் அறிவுறுத்தினார். வீரா மற்ற 2 உள் சீடர்களையும் பார்த்தார். ஆனால் அவர்கள் அவனை ஒரு குளிர்ச்சியான பார்வையுடன் பார்த்துவிட்டு மற்ற 3 பேருடனும் திரும்பி முன்னேறினர். தீபனும் மற்ற 2 வெளிப்புற சீடர்களும் வீராவை பரிதாபமாக பார்த்தபடி உள் சீடர்களை தொடர்ந்து செல்ல, ரஞ்சிதன் மட்டும் நக்கலுடன் வீராவை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அசுரர் வேட்டை மிகவும் ஆபத்தானது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீரா அவனது குழுவின் உள் சீடர்களின் பாதுகாப்பை இழந்தால் அவனை இறப்பிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. இதில் வீரா ஏற்கனவே உள் சீடர்களை கோபப்படுத்தி விட்டதா ரஞ்சிதனின் இதயம் இயல்பாகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உள் சீடர்களின் திட்டை கேட்ட வீரா லேசாக சிரித்தான். அதே நேரத்தில் அவன் இதயத்தில் லேசான குளிர்ச்சியும் ஏற்பட்டது. வீரா சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுபவன் அல்ல. சுந்தர தேசத்தில் இளவரசனாக இருந்தவனை அடிமை என அடைத்து வைத்து அனைத்து சீடர்களும் அவனை மோசமாக அடித்த போது கூட அவர்கள் மீது அவன் கோபப்படவில்லை. அவர்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கவும் இல்லை. அதே போல வீரா நீண்ட காலமாக பொற்கதிர் குழுவில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அவன் பொற்கதிர் குழுவை தன் சொந்த குழுவென முழு மனதுடன் அரவணைத்துக் கொண்டான். குறிப்பாக அதியன், சிவா, பிரதாபன் இன்னும் சில சீடர்களுடனான நட்பு அவன் பொற்கதிர் குழுவை சேர்ந்தவன் என்ற உணர்வை உணர வைத்து விட்டது. ஆனால் இப்போது இந்த உள் சீடர்களின் அணுகுமுறை மிகவும் மோசமாக இருந்தது. அதுவும் யாதவனுக்கு பதிலுக்கு பதில் அளித்ததால் அவர்கள் வீராவிடமிருந்து விலகி இருந்தனர். எதுவும் நல்லதுதான். எப்படி இருந்தாலும் நான் யாருக்கும் எதிராக போக போறதில்ல. ஒருவேளை யாருக்காவது உதவி தேவைப்பட்டா அதை யாருக்கு செய்யணும்னு இனி தெரிஞ்சிடும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்ட வீரா புன்னகையுடன் முன்னேறினார். தெற்கில் உள்ள பசுமை காட்டுடன் ஒப்பிடும் போது வரடி காடு மிகவும் அடர்த்தியாக இருந்தது. இதனால் சூரியனை எப்போதாவது மட்டுமே காண முடிந்தது. இது தவிர முழு பகுதியும் இருட்டாகவும் கொடூரமாகவும் தோன்றியது. இதனால் இவர்களின் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து உண்டு. அவ்வப்போது காட்டு விலங்குகளின் உருமல் சத்தங்கள் கேட்டன. ஆனால் அந்த ஓசைகளின் மூலாதாரம் தெளிவாக இல்லை. இதனால் எல்லோரும் மிகவும் விழிப்புடன் இருக்க ஆரம்பித்தனர். வரடிக்காடு பெருமறை நகருக்கும் அசுர போர்க்களத்திற்கும் இடையில் அமைந்திருந்தாலும் பல அசுரர்கள் இந்த பரந்த காட்டில் ஊடுருவி அரச படையை உளவு பார்த்து தாக்கினர். அத்தகைய சூழ்நிலையில் உள் சீடர்களின் சக்தி சாதாரண அசுர வீரர்களின் சக்திக்கு சமமாக இருந்தாலும் உண்மையான சண்டைக்கான நேரம் வரும்போதுதான் விளைவு எப்படி என்று தெரியும். இதை யூகமாக கூட யாராலும் சொல்ல முடியாது. எனவே அனைவரும் முன்கூட்டியே விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ரஞ்சிதன், தீபன், பொற்கதிர் குழுவின் பிற வெளிப்புற சீடர்களும்
பதட்டமாக இருந்தனர். எனவே அவர்கள் 5 உள் சீடர்களை பின்தொடர்ந்து தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நகர்ந்தனர். இதற்கு நேர்மாறாக வீரா இயல்பாக இருந்தான். அவனது ஆன்மா சராசரி மனிதனை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. ருத்ர மகாவீர போர் வீரர்களின் ஆன்மாக்கள் கூட வீராவின் ஆன்மாக்களை விட மிகவும் பலவீனமாக இருந்தன. எனவே வீரா மிகவும் அமைதியாக இருந்தான். சுற்றியுள்ள சூழலை அவனால் எளிதாக பகுப்பாய்வு செய்ய முடிந்தது. பொற்கதிர் குழுவின் குழு காட்டுக்குள் ஆழமாக சென்று கொண்டிருந்த போது ஆதிசக்தி ஆசிரமத்தின் மற்ற குழுக்களின் சீடர்களும் அவர்களிடமிருந்து விலகிச் சென்றனர். அவர்கள் அனைவரும் 10 முதல் 15 மைல்கள் முன்னோக்கி நகர்ந்து அந்த காட்டை பரிசோதித்தனர். முன்னோக்கி செல்லும் வழியை ஆராய்ந்து கொண்டிருந்த ஒரு உள் சீடன் ஒரு உலர்ந்த மரத்துண்டில் கால் வைத்திட அது நொறுங்கியது. அந்த சத்தம் அனைவருக்கும் கேட்க எல்லோரும் திகைத்தனர். இது 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 என்ன சத்தம் என்று மிகவும் பதட்டமான ரஞ்சிதன் சத்தமாக கத்த ஆரம்பித்தான். உடனே அந்த உள் சீடன் ரஞ்சிதனின் பக்கம் தலையை திருப்பி புன்னகைத்தான். ரஞ்சிதன், நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? நான் ஒரு மரத்துண்டம் மிதிச்சிட்டேன், அவ்வளவுதான் என்றான். ரஞ்சிதன் அமைதியாக தலையசைத்த போது திடீரென்று ஒரு பெரிய பாம்பு ஒரு அடர்ந்த மரத்தின் பின்னால் இருந்து வெளியே வந்தது. அந்த பாம்பு மரத்தின் பட்டையின் பழுப்பு நிறத்தில் இருந்ததால் அது வெளியே வந்தபோது யாரும் அதை கவனிக்கவில்லை. பெரிய பாம்பும் அதன் வாயை திறந்தபடி அந்த உள் சீடனை விழுங்கப் போவது போல் அவனை நோக்கி நகரத் தொடங்கியது. ஆனால் அதே நேரத்தில் காற்றில் ஒரு வெள்ளி மின்னல் தெரிந்தது. மேலும் ஒரு ஒளிரும் வால் அந்த ராட்சத பாம்பின் தலையை கடந்து பாம்பை 2ஆக பிளந்து சென்றது. கைலாசம், நாம இன்னும் அசுரர்களை எதிர்கொள்ளல, ஆனாலும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், புரியுதா என்று ஒரு உள் சீடன் அலட்சியமாக சொன்னான். அவன் பாம்பை வாளால் வெட்டியதால் அவன் கையிலிருந்த வெள்ளி வாளிலிருந்து பாம்பின் ரத்தம் இன்னும் சொட்டிக் கொண்டிருந்தது. கைலாசம் என்ற உள் சீடனும் அந்த சீடனை பார்த்து கலங்கிய குரலில், என் உயிரை காப்பாத்துறதுக்கு நன்றி பிரதீபனா, என் குடும்பமே என்ன நம்பிதான் இருக்கு என்றான். வீரா பின்னால் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். பிரதீபனின் வாழ்வீச்சு அவனை மெய்சிலிர்க்க வைத்தது. பொற்கதிர் குழு ஆதிசக்தி ஆசிரமத்தின் பலவீனமான குழுவாக இருந்தாலும் அதன் உள் சீடர்களில் பலர் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவே இருந்தனர். பிரதீபனும் அவர்களில் ஒருவனே. ஒரே அடியில் ராட்சத பாம்பின் தலையை துண்டித்து விட்டிருந்தார். வீராவின் கை அவனது சேமிப்பு வளையத்திற்குள் இருந்தது. பிரதீபன் சரியான நேரத்தில் செயல்படவில்லை என்றால் வீரா தனது வாயுவேக கத்தியை பயன்படுத்தி பாம்பை கொன்றிருப்பார். கைலாசத்தின் வார்த்தைகளை கேட்ட பிரதீபன் அவன் தோளை தட்டிக் கொடுத்தபடி தனது வாளை கீழே வைத்து அனைவரையும் முன்னேற சொன்னான். பிரதீபனே பொற்கதிர் குழுவின் 9 சீடர்கள் குழுவை வழிநடத்திச் சென்றான். வழியில் அவர்கள் எந்த அசுரர்களையும் சந்திக்கவில்லை. ஆனால் சில சக்தி வாய்ந்த விலங்குகளால் தாக்கப்பட்டனர். அப்போது பொற்கதிர் குழுவின் 5 உள் சீடர்களும் விழிப்புடனும் துணிச்சலுடனும் இருந்ததால் அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. மாறாக அவற்றை கொன்று அவற்றின் சக்தி மூலத்தை பிரித்தெடுத்தனர். 5 வெளிப்புற சீடர்களும் அமைதியான பார்வையாளர்களைப் போல அனைத்து விலங்குகளும் கொல்லப்படுவதை பார்த்து வந்தனர். அவர்களின் பயணம் தொடர மத்திய வேளையில் அனைவரும் ஒரு பள்ளத்தாக்கின் விளிம்பிற்கு வந்து சேர்ந்தனர். அந்த இடத்தை பார்த்து தலையசைத்துக் கொண்ட ஒரு உள் சீடன் ரஞ்சிதன் மற்றும் தீபனை அழைத்து, நீங்க 2 பேரும் விறகு சுள்ளிகளை சேகரிச்சு கொண்டு வந்து நெருப்ப மூட்டுங்க என்றான். வெளிப்புற சீடர்களில் ரஞ்சிதன் மற்றும் தீபன் இருவரும் சிறந்தவர்கள். இதனால் இன்று வரை இந்த வகையான வேலையை செய்யச் சொல்லி யாரும் அவர்களுக்கு உத்தரவிட்டதில்லை. அதனால் அவர்கள் இருவரின் கண்களிலும் லேசான கோபம் தெரிந்தது. வெளிப்படையாக அந்த உள் சீடன் தந்த வேலை இருவருக்கும் பிடிக்கவில்லை. அதை உணர்ந்த உள் சீடன் கைலாசம், என்னாச்சு? மூத்த சீடர் கொடுத்த வேலையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? எங்களோட பாதுகாப்பா இருக்கணும்னா நாங்க சொல்ற வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும் என்றான். ரஞ்சிதன் மற்றும் தீபன் இருவரும் ஒருவரை ஒருவர் சங்கடமாக பார்த்துக் கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த அசுர வேட்டையில் பங்கேற்க என இங்கு வந்த பிறகு
அவர்களால் இப்போது திரும்பிச் செல்லவும் முடியாது. இந்த பரந்த காடு மிகவும் பெரியது, கொடூரமானது. அவர்கள் திரும்பிச் செல்ல முயன்றால் அவர்களின் மரணம் நிச்சயம். அதனால் வேறு வழியில்லாமல் அவர்கள் இருவரும் அமைதியாக விறகுகளை தேடச் சென்றனர். பிறகு கைலாசம் வீராவையும் மற்ற 2 வெளிசீடர்களையும் பார்த்து, நீங்க அந்த பக்கமா போய் கவனமா கண்காணிங்க, ஏதாவது ஆபத்துனா எங்களுக்கு சத்தம் கொடுங்க என்றார். வீரா எதிர்க்கவில்லை. அமைதியாக வேலை தரப்பட்ட அந்த பக்கத்திற்கு சென்றார். மொத்தமே 10 பேர் கொண்ட குழு என்பதால் அனைவரும் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. பிறகு யாரும் எதுவும் மறுக்கவில்லை. வீரா பள்ளத்தாக்கின் விளிம்பிற்கு சென்று ஒரு உயரமான கல்லில் ஏறி வெகு தூரம் பார்த்தார். அந்த காடு மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் பச்சை மரங்களை தவிர வேறு எதையும் பார்ப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அப்போது வீராவின் அருகில் நின்ற ஒரு வெளிப்புற சீடன் உடன் வந்தவனிடம், ஒரு அசுரன் வந்தா நாம எப்படி அவனோட சண்டை போடுவோம்? ஒரு அசுரனுடைய ஒரு முடிய கூட நம்மளால சேதப்படுத்த முடியாது. பேசாம நாம வீரா பக்கத்திலே நின்னுக்குவோம் என்று கிசுகிசுத்தான். அதற்கு அந்த சீடனும், இந்த காடு ரொம்ப பெருசுதான், ஆனா இதுல அதிக அசுரர்கள் இல்ல, அதனால பயப்படாத. ஒருவேளை உனக்கு உண்மையிலேயே அசுரர்களுடைய போரை பார்க்க விருப்பம்னா இந்த காட்டை கடந்து அசுர போர்க்களத்துக்கு போ. அங்க வகை வகையா அசுரர்களை பாப்ப என்று சிரித்தான். ஏன், நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று அந்த சீடன் சிரித்தான். யவன பேரரசு நிறுவப்பட்டதிலிருந்து மனித குலம் பல போர்களை சந்தித்துள்ளது. ஆனால் இப்போது அசுரர்களின் நிலை படிப்படியாக வலுவடைந்து முழு யவன பேரரசும் அழிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு வழிவகுத்தது. அதிர்ஷ்டவசமாக யவன பேரரசில் மகத்தான சக்தியை கொண்ட 2 பேர் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அரச அரண்மனையின் தனித்துவமான போர் வீரன், மற்றவர் ஆதிசக்தி ஆசிரமத்தின் துணை வேந்தர். அசுரர்கள் இந்த இருவருக்கும் பயப்படவில்லை என்றால் அவர்கள் எப்போதோ பெருமறை நகரை கைப்பற்றி முழு வடக்கு பகுதியையும் விழுங்கியிருப்பார்கள். 2 சீடர்களின் உரையாடல்கள் மூலம் வீரா சில விஷயத்தை தெரிந்து கொண்டான். திடீரென வீரா பார்வையை சுழற்றினான். சில நாட்களாக அவனது உள்ளுணர்வு அவனுக்கு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் அது என்னவென புரியாதவன் காவல் காக்கும் பணியை தொடர சுமார் அரை மணி நேரம் கடந்ததும் ஒரு சீடன் அங்கு வந்தான். மதிய உணவு தயாராயிடுச்சு, வாங்க என்றான். பிறகு அனைவரும் நெருப்பை சுற்றி கூடி சாப்பிடத் தொடங்கினர். சாப்பிடும்போது கைலாசம் பிரதீபனிடம், பிரதீபனா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, நீங்க உண்மையிலேயே அசுரர்களை கொன்னிருக்கீங்களா என்று கேட்டான். பிரதீபன் தனது வாயில் உணவை வைத்தார். அவனது வாயின் மூலையில் ஒரு திருப்தியான புன்னகை தோன்றியது. பின்னர் லேசாக தலையை அசைத்து, 4 வருஷத்துக்கு முன்ன நான் அப்போ பொற்கதிர் குழுவுல வெளிப்புற சீடனா இருந்தேன். அப்போ இதே மாதிரி அசுர வேட்டையில கலந்துகிட்டேன். அந்த நேரத்துல 2 அசுர வீரர்கள் எங்களை சூழ்ந்துகிட்டாங்க. அப்பதான் நான் என்னோட ரொம்பவே கொடிய வாழ்வீச்சு நுட்பத்தை பயன்படுத்தினேன் என்ற பிரதீபனின் முகத்தில் அதீத பெருமை இருந்தது. ஒரு அசுரனை ஒரு வெளிப்புற சீடனாக இருந்து கொல்வது சாதனையாகவே கருதப்பட்டது. பின் பிரதீபன் தொடர்ந்தான், ஆனா அப்ப நான் ரொம்பவே பலவீனமா இருந்தேன். அந்த அசுரனை கொன்னது கூட ஏதோ அதிர்ஷ்டத்தினால்தான். ஆனா இப்ப மட்டும் ஒரு அசுரன் என் முன்னாடி வரட்டுமே, அவனால என் வாளோட 3 தாக்குதல்களை கூட தாங்க முடியாது என்றான். பிரதீபன் சொன்னதை கேட்டதும் ஒரு உள் சீடன் கோபத்துடன் அவனை பார்த்தா. திடீரென்று, அப்படியா, எங்க உன்னோட 3 அடிகளை என்னால தாங்க முடியுதா இல்லையான்னு பாத்துருவோமா என்று கத்திய அந்த உள் சீடனின் உடலில் இருந்து அசுர ஆன்மீக சக்தி வெடித்தது. அடுத்து என்ன நடக்கும்? இந்த உள் சீடனுக்கு திடீரென்று என்ன நடந்தது? அந்த சீடன் அசுரனா, இல்லை அசுரன் அவனது உடலை கைப்பற்றியதா? இன்னும் எத்தனை அசுரர்கள் இப்படி மக்களிடையே புகுந்துள்ளனர்? தெரிந்து கொள். உன்னோட 3 தாக்குதல்களையும் என்னால தாங்க முடியுதான்னு பாத்துடலாமா என்று ஒரு உள் சீடன் திடீரென கத்த அவன் உடலிலிருந்து அசுர ஆன்மீக சக்தி வெடித்தது. அவன் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அனைவரும் அதிகரித்து வரும் அசுர ஆன்மீக சக்தியை கண்டு அந்த உள் சீடனிடமிருந்து விலகினர். பிரதீபன் விரைவாக தன் வாளை எடுத்தான்.
அவனது வாளின் முனை அந்த உள் சீடனை நோக்கி இருந்தது. பிரதீபன் அவனை பார்த்து, ஏய், நீ எங்க நம்பியில்ல, நீ யாரு என்று கேட்டான். நம்பி என்ற அந்த உள் சீடனின் வாயிலிருந்து விசித்திரமான சிரிப்பு வந்தது. அவன் உடலிலிருந்து பல தடிமனான நகங்கள் வெளியே வர ஆரம்பித்தன. விசித்திரமாக அந்த நகங்கள் அவன் தோலை துளைத்து வெளியே வந்தும் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தவில்லை. நான் ரொம்ப நாளாவே இந்த பெரிய காட்டுல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் மனுஷங்களை பாக்குறேன். மனுஷங்களுடைய சதையும் ரத்தமும் ரொம்ப சுவையா இருக்கும். எனக்கு வேணும், ரத்தம் வேணும், ரத்தம் ரத்தம் என்று நம்பி தன் நீண்ட நாக்கை வெளியே நீட்டி உதடுகளை நக்கினான். அடுத்த நொடி அவன் தலை வெடித்து அவனுக்குள்ளிருந்து ஒரு அசுர தலை வெளிப்பட்டது. நம்பியின் உடலில் மறைந்திருந்த அசுரன் வெளியே வந்தான். நம்பியோட உடல்ல நீ எப்படி வந்த? எப்ப அவனுடைய சதையையும் ரத்தத்தையும் விழுங்கின என்று பிரதீபன் கோபமாக கேட்டான். அவன் கையிலிருந்த வாள் பிரகாசித்தது. அசுரன் பற்களை காட்டி விசித்திரமாக சிரித்தான். மனுஷ பதரே, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன் நினைச்சியா என்று அசுரன் ஒரு உரத்த கடுமையான கர்ஜனையை எழுப்பினார். அடுத்த நொடி பள்ளத்தாக்கின் விளிம்பிலிருந்து 12 அசுரர்கள் வெளியே வந்தனர். திடீரென வெளியே வந்த அனைவரையும் பார்த்து சீடர்கள் பயப்பட ஒரு பயங்கரமான அசுர ஆன்மீக சக்தி அவர்கள் அனைவரிடமிருந்தும் வெளிப்பட்டது. ஒவ்வொருவரும் பயமுறுத்தும் தோற்றத்துடன் பசி கொண்ட புலிகளைப் போல சீடர்களை பார்த்தனர். இப்போது பின்வாங்கும் வழியே இல்லை என புரிந்ததும் பொற்கதிர் குழுவின் சீடர்களின் நிலை மிகவும் மோசமாக மாறியது. சாதாரணமாக சீடர்கள் காட்டில் பல நாட்கள் சுற்றினால்தான் ஒரு அசுரக் குழுவை சந்திக்க முடியும். ஆனால் இப்போது நம்பியை விழுங்கிய அசுரன் சீடர்களை சிக்க வைத்தது மட்டுமல்லாமல் தனது கூட்டத்தாரையும் அழைத்து விட்டது. எல்லாரையும் கொல்லுக என்று பிரதீபன் கட்டளையிட்டவுடன் ஒரு வெளிப்புற சீடனின் அலறல் கேட்டது. அந்த சீடன் துணிச்சலானவன் என்று சோதனையில் தேர்ச்சி பெற்று நிரூபித்திருந்தாலும் இந்த முறை அவர்கள் நிறைய அசுரர்களை எதிர்கொண்டனர். இதனால் அந்த சீடனால் தனது பயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அசுரனை எதிர்க்கும் திறனை முற்றிலுமாக இழந்தார். அடுத்த நொடி ஒரு அசுரன் அவனது தலையை அவன் உடலிலிருந்து பிரித்தான். அத்துடன் சீடர்களுக்கு மேலும் பயத்தை உருவாக்க அந்த வெளிப்புற சீடனின் சடலத்தை எடுத்து தன் கூர்மையான பற்களால் கிழித்து சாப்பிடத் தொடங்கினார். உள் சீடர்கள் அசுர வீரர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் ரஞ்சிதன் மற்றும் தீபனின் முகங்கள் வெளிறிப் போயின. அவர்கள் அதிர்ச்சியில் அங்கேயே உறைந்து நின்றனர். அவர்களின் கால்கள் பயத்தால் நடுங்கின. வெளிப்புற சீடர்களில் வீரா மட்டுமே அமைதியாக காணப்பட்டான். அவன் கையில் வாயுவேக கத்தி இருந்தது. அவன் உடல் நிலையாக இருந்தது. அவன் கண்கள் தெளிவாக தெரிந்தன. அசுரர்கள் பசியுள்ள ஓநாய்களைப் போல மனிதர்களை பார்த்தனர். அவர்களில் ஒரு அசுரன் வீராவை பார்த்தான். அவன் கையிலிருந்த முள் கதாயுதத்தை அசைத்து நீண்ட அடிகளுடன் வீராவை நோக்கி வேகமாக முன்னேறினார். அசையாமல் நின்ற வீரா அசுரன் தன்னை நெருங்கியது தன் கையிலிருந்த வாயுவேக கத்தியை சுழற்றி அசுரனை தாக்கினார். வாயுவேக கத்தி அசுரனின் தொண்டையை கிழித்துக் கொண்டு சென்றது. அசுரனின் தலை வெகு தொலைவில் விழுந்தது. அதே நேரத்தில் அவனது உடல் அவன் கையிலிருந்த கதாயுதத்துடன் வீராவை நோக்கி நகர்ந்து சிறிது நேரம் ஊசலாடிய பிறகு அவன் கால்களுக்கு அருகிலேயே விழுந்தது. 1 என்று கணக்கிட்ட வீரா யாருடைய உதவியோ அல்லது தடையோ இல்லாமல் முதல் அசுரனை கொன்றிருந்தான். அவன் எண்ணி முடித்த போது மறுபக்கத்திலிருந்து இன்னொரு அசுரன் வீராவை நோக்கி ஓடி வந்தான். அதைக் கண்ட வீரா அவன் நெருங்கும் முன்னே தன் வாயுவேக கத்தியை அவனை நோக்கி எறிந்தான். வாயுவேக கத்தி மீண்டும் காற்றையும் அந்த அசுரனின் தலையையும் ஒன்றாக கிழித்துக் கொண்டு பறக்க அசுரனின் தலையில்லா உடல் வெட்டப்பட்ட மரம் போல அங்கேயே சரிந்தது. 2 என்ற வீரா அடுத்த அசுரனை தேடி கண்களை திருப்பினான்.
அவன் பார்வை இடதுபுறம் சென்றது. அங்கு 2 அசுரர்கள் ரஞ்சிதன் மற்றும் தீபனை நோக்கி செல்வதைக் கண்டார். அந்த அசுர வீரர்கள் அத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. பொற்கதிர் குழுவின் உயர்மட்ட சீடர்களான ரஞ்சிதன் மற்றும் தீபன் இருவருமே அந்த அசுரர்களை கொல்லும் சக்தியை கொண்டிருந்தனர். ஆனால் பயத்தால் அங்கேயே உறைந்து நின்றனர். மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த வீரா சோகமாக தலையசைத்தார். பின் சட்டென முன்னோக்கி நகர்ந்து தனது வாயுவேக கத்தியை அந்த 2 அசுரர்களை நோக்கி எறிந்தார். இம்முறை 2 அசுர தலைகள் ஒன்றாக கீழே விழுந்து வெடித்து சிதறியது. ரஞ்சிதன் தனது உயிரை காப்பாற்றிய நபரை தேடி திரும்பி பார்த்தான். வீராவை கண்டவன் முகத்தில் நன்றி உணர்வு இருந்தது. ஆனால் வீராவை பார்த்தவன் தன்னை நினைத்தே அசிங்கப்பட்டான். அவர்களில் இருவருக்கும் அசுரர்களை எதிர்க்கும் தைரியமில்லை. வீரா சரியான நேரத்தில் வந்து அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் அவர்களின் வாழ்க்கை விளையாட்டு இந்நேரம் முடிந்திருக்கும். நம்ம பொற்கதிர் குழுவோட உயர்மட்ட சீட இவ்வளவு கோழையா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று வீரா கிண்டலாக சொன்னான். ரஞ்சிதனின் முகம் சிவந்தது. இவ்வளவு அவமானத்தை அவன் இதற்கு முன் சந்தித்ததில்லை. ஒரு குறைந்த நிலை சீடன் அவனை கேலி செய்கிறான். அதுவும் அவன் மிகவும் வெறுத்திருந்த வீரா. ரஞ்சிதனால் தலையை கூட உயர்த்த முடியவில்லை. எதுக்கு நீ செத்திருக்கலாம் ரஞ்சிதன் என்று தன்னையே திட்டிக் கொண்டான். அவன் அமைதியை பார்த்த வீரா, என்னாச்சு? நான் சொன்னதை உன்னால ஒத்துக்க முடியலையா? அந்த அசுரனுக்கு முன்னால கொஞ்சமா அசைய கூட உனக்கு தைரியம் இல்ல. அப்புறம் நீ கோழை இல்லைன்னா உன்னை நான் வேற என்னன்னு கூப்பிடுறது என்று வீரா மீண்டும் ஏளனமாக கூறினான். இதை கேட்ட ரஞ்சிதன், இல்ல நான் கோழை இல்ல என்று கத்தினான். சரி, நீ கோழை இல்லனா அதை நிரூபி. இந்த அசுரர்கள்லாம் பலவீனமான அசுர வீரர்கள் தான். அதனால தைரியமா அவங்களோட போராடு. நீ செத்தாலும் உன்னை யாரும் கோழைன்னு சொல்ல முடியாது. அத வீர மரணம்னு கொண்டாடுவாங்க என்றான். மனித திறன்கள் எல்லையற்றவை. ஆனால் அதை தூண்டிவிட ஏதோ ஒன்று தேவைப்பட்டது. வீராவின் வார்த்தைகள் ரஞ்சிதனுள் தீமூட்டி விட்டன. அதே நெருப்புடன் தனது வாளை எடுத்துக்கொண்டு அசுரனை நோக்கி பாய்ந்தான். அசுரனும் கடுமையாக போராடினான். ஆனால் ரஞ்சிதன் உறுதியாக நின்று இறுதியில் அசுரனை கொன்று விட்டார். இவனுக்கு திறமை இருக்கு, எதிர்காலத்துல இன்னுமே சக்தி வாய்ந்தவனா மாறுவான் என்று வீரா தனக்குள் சொல்லிக் கொண்டான். அதே நேரம் ரஞ்சிதன் மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. முதலில் தான் ஒரு அசுரனை கொன்றுவிட்டோம் என்பதை ரஞ்சிதனாலேயே நம்ப முடியவில்லை. படிப்படியாக தனது சக்தியை நம்பத் தொடங்கினான். இப்போதுதான் அவனது பயமும் அவனிடமிருந்து விடுபட்டது. இப்பதான் புரியுத, என் சக்தி குறையல. அந்த அசுர ஆன்மீக சக்தியால நான் கொஞ்சம் பயந்திருக்கேன் என்று தனக்குள் முணுமுணுத்தவன் தலையை திருப்பி வீராவை பார்த்தான். வீரா தனது கத்தியால் மற்றொரு அசுரனை எளிதாக கொன்றான். 5 அசுர வீரர்கள் வீராவால் கொல்லப்பட்டிருந்தனர். அதைக் கண்ட ரஞ்சிதனின் மனம் மாறியது. பொறாமைக்கு பதிலாக மதிப்பு ஏற்பட்டது. வீரா உண்மையிலே வித்தியாசமானவன் தான். என்ன கேலி செய்யற மாதிரி தூண்டிவிட்டு என்னோட பயத்தை போக்கிட்டான். இப்பதான் தெரியுது ஏன் நம்ம குழுவோட சீடர்கள் இவனை இப்படி புகழ்றாங்க என்றவன் சுற்றி பார்த்தான். இன்னும் அசுரர்களின் ஆட்டம் முடியவில்லை. எனவே ரஞ்சிதனால் அதை பற்றி அதிகம் யோசிக்க முடியவில்லை. சக சீடர்களுக்கு உதவ தனது ஆன்மீக சக்தியை திரட்டி விரைவாக முன்னேறினான். இதற்கிடையில் பிரதீபன் அசுரன் மீது தொடர்ந்து 30 தாக்குதல்களை செய்திருந்தான். அவனது வாள் ஒரு குறைந்த தர ஆன்மீக ஆயுதம், மிகவும் கூர்மையானது மற்றும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அவனது 30 தாக்குதல்களில் ஒன்று கூட அசுரனை தொடவில்லை. என்னமோ 3 தாக்குதல்களை தாங்க முடியாதுன்னு சொன்ன. நானும் பாவோன்னு உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன். ஆனாலும் ஏன் என்ன உன்னால கொல்ல முடியல என்று அசுரன் கர்ஜனையுடன் கேட்டு பிரதீபனை ஏளனமாக பார்த்தார். பிரதீபனின் முகம் அவமானத்தில் சிவந்தது. இந்த அசுரன் மிகவும் விசித்திரமாக இருந்தான். சராசரி அசுரர்களை விட பல மடங்கு வேகமாக பலமாக இருந்தான். அதைக் கண்ட பிரதீபன் ஏதோ கணக்கிட்டான். நீ சாதாரண அசுரன் இல்ல,
என்றான். அசுரன் சத்தமாக சிரித்தான். அவனது பழுப்பு நிற உடலிலிருந்து நகங்கள் வெளியே வந்தன. அவனது உருவம் ஒரே நொடியில் சில அடிகள் வளர்ந்தது. இப்போது பிரதீபனின் முன் ஒரு மலையைப் போல நின்று கொண்டிருந்தான். இதற்கிடையில் அவனது அசுர ஆன்மீக சக்தியும் பல மடங்கு அதிகரித்தது. அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. பள்ளத்தாக்கு முழுவதும் பரவியது. இதைக் கண்ட பொற்கதிர் குழுவின் மற்ற சீடர்களின் முகபாவங்களும் மாறின. பிரதீபன் திகைத்தான். மெல்ல அவன் வாயிலிருந்து 2 வார்த்தைகள் மட்டுமே வெளிவந்தன. அசுர தளபதி என்றான். உண்மையில் அசுர தளபதியின் சக்தி சராசரி அசுர வீரர்களை விட மிக அதிகம். இருப்பினும் பொதுவாக இந்த பரந்த காட்டில் அசுர தளபதிகள் தோன்றுவதில்லை. ஏனென்றால் அவர்களின் அசுர ஆன்மீக சக்தி மிக அதிகமாக இருக்கும். அதை தூரத்திலிருந்து உணர முடியும். எனவே அவர்கள் காட்டில் ஒளிந்து கொள்வது மிகவும் கடினம். அப்படி இருக்க இந்த அசுர தளபதி காட்டுக்குள் எப்படி நுழைந்திருக்க முடியும்? பிரதீபனால் அதற்கு மேல் சிந்திக்க முடியவில்லை. அசுர தளபதி பொற்கதிர் குழுவின் சீடர்கள் முன் நின்று கொண்டிருந்தார். நீ ஒரு அசுர தளபதியாவே இருந்தாலும் உன்னை கொல்ல என்னால முடியும் என்ற பிரதீபன் சண்டையிடுவதைத் தவிர வேறு வழியில்லை என்பதை புரிந்து தயாரானார். எப்படி இருந்தாலும் பிரதீபன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவன். அவன் முன்பே அசுர வேட்டையில் பங்கேற்றுள்ளான். தனது சொந்த கைகளால் அசுரனை கொன்றுள்ளான். எனவே இவர்களுடனான சண்டையில் பயமே மிக மோசமான உணர்வு என்பதை அறிவான். பயந்தவனுக்கே மரணம் உறுதி. பிரதீபனின் கண்களில் உறுதி தெரிய அவன் வாளிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி வெளிப்பட்டது. அவன் மீண்டும் அசுர தளபதியை தாக்கினான். ஆனால் அதன் பிறகும் கூட பல கடுமையான தாக்குதலிலும் அசுர தளபதி எளிதாக தப்பித்தான். அதே நேரம் பிரதீபன் தனது வாளை பின் எடுப்பதற்குள் அவனது வாள் அசுரனின் வலுவான நகத்தில் மோதியது. அந்த அதிர்ச்சியில் பிரதீபனின் கை மரத்துப் போனது. பின்வாங்க அவனுக்கும் போதுமான நேரமில்லை. அசுர தளபதி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தனது நகங்களை விரித்து பிரதீபனின் வாளை பிடுங்கி மறுபுறம் எறிந்தான். அத்துடன் அவனின் கொடிய நகம் பிரதீபனின் மார்புக்கு அருகில் வந்தது. இந்த தாக்குதல் நடந்தால் பிரதீபனின் மார்பு நிச்சயமாக வெடித்திருக்கும். ஆனால் அதற்குள் ஏதோ ஆபத்தை உணர்ந்த அசுர தளபதி விரைவாக தனது கையை இழுத்துக் கொண்டார். அதே நேரத்தில் வாயுவேக கத்தி பிரதீபனுக்கும் அசுர தளபதிக்கும் இடையில் சென்றது. அசுர தளபதி கையை பின்னால் எடுக்கவில்லை என்றார். இந்த நொடி வாயுவேக கத்தி அவனது கையை துண்டித்திருக்கும். இந்த காட்சியை கண்ட பிரதீபன் திகைத்துப் போனான். என்ன நடக்குதுங்க? அசுர தளபதி என்னோட குறைந்த தர ஆன்மீக ஆயுதத்தை பார்த்து கொஞ்சமும் பயப்படல. அப்படி இருக்கும்போது அந்த சாதாரண கத்திய பார்த்து ஏன் இவ்வளவு பயந்தான் என்று யோசித்தவன் தலையை திருப்பி பார்த்தான். கத்தி மீண்டும் வீராவின் கைக்கு திரும்பி இருந்தது. வீரா அடுத்த தாக்குதலுக்கு தயாராக இருந்தான். இந்த அசுரன் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கான். இல்ல இந்நேரம் அவன் கையை துண்டிச்சிருப்ப என்று வீரா பெருமூச்சுடன் சொன்னான். அவன் கண்களில் அதை காயப்படுத்த முடியாத வருத்தம் தெரிந்தது. அசுர தளபதி வீராவை பார்த்தான். அவனது பயங்கரமான கண்களில் கொடூரம் தெரிந்தது. மனிதனே, பரவாயில்ல, நீ சிறந்தவன்தான். என் கையை இந்நேரம் துண்டிச்சிருப்ப போல என்று கர்ஜித்தான். அடுத்து என்ன நடக்கும்? வீராவும் அவனுடைய தோழர்களும் இந்த அசுர தளபதியை எதிர்கொள்ள முடியுமா? அல்லது அனைவரின் முடிவும் இங்கேயே இருக்குமா? அவர்களுக்கு சரியான நேரத்தில் உதவி கிடைக்குமா? வீரா அசுரர்களை அழிப்பானா? எப்படி என்று தெரிந்து கொள்ள பிரதீபன் மட்டுமல்ல, ஆசிரமத்திலிருந்து வந்த அனைத்து உள் சீடர்களுமே இந்த வேட்டைக்கு தங்களுடன் வந்த வெளிப்புற சீடர்களால் அசுரர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தங்களுக்கு உதவ முடியாது என்பதில் தெளிவாக இருந்தனர். வெளிப்புற சீடர்கள் அனைவருமே அவர்களுக்கு ஒரு சுமையாக இருந்தனர். ஆனால் ஆதிசக்தி ஆசிரமத்தின் விதிகளின்படி வேட்டைக்கு 5 உள் சீடர்களுடன் 5 வெளிப்புற சீடர்களையும் அனுப்புவது கட்டாயமாகும். பொற்கதிர் குழுவின் உள் சீடர்கள்
சண்டையின் போது வெளிப்புற சீடர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறாமல் இருக்க என்ன செய்வது என்று ஏற்கனவே தங்களுக்குள் விவாதித்திருந்தனர். ஆனால் தாங்கள் ஒரு சுமையாக கருதியவன் தனது உயிரையே காப்பாற்றுவான் என்று பிரதீபன் நினைத்திருக்கவே இல்லை. அதே நேரத்தில் தனது ஆன்மீக வாளுக்கு பயப்படாத அசுர தளபதி வீராவின் கத்தியை பார்த்து ஏன் இவ்வளவு பயந்தான் என்றும் பிரதீபனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமா, நான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவன் தான், அதுக்காக நீ என்ன விட்டுட போறியா என்ன என்ற வீரா வாயுவேக கத்தியை மீண்டும் தன்னிடம் இழுத்தபடி கேட்டான். அசுர தளபதி தனது நீண்ட நாக்கை நீட்டி உதடுகளை நக்கியபடி, நிச்சயமா இல்ல, சிறப்பு வாய்ந்த உங்களுடைய சதை ரொம்பவே சுவையா இருக்கும் என்ற அசுர தளபதி பிரதீபனை தள்ளிவிட்டு வீராவை நோக்கி நகர்ந்தான். அவனுக்கு இப்போது பிரதீபன் ஒரு பொருட்டாக தெரியவில்லை. ஆனால் பிரதீபன் உடனே எழுந்து கைகளில் அவனது ஆன்மீக சக்தியை திரட்டினான். வெள்ளி போல ஜொலித்த சக்தியுடன் தரையில் விழுந்திருந்த வாளை பிடித்தவன் சக்தி வாய்ந்த தாக்குதலை அசுர தளபதியை நோக்கி எய்தான். இந்த அசுர தளபதியை கொல்லாமல் யாரும் இங்கிருந்து உயிருடன் திரும்ப முடியாது என்பதை அவன் அறிவான். எனவே அவன் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினான். அதே நேரம் பிரதீபனின் தாக்குதலை புறக்கணித்த அசுர தளபதி வீராவை நோக்கி நகர்ந்தான். பிரதீபனும் விடாமல் தாக்க முயல அவனது வாள் அசுர தளபதியின் முதுகில் மோதவிருந்த போது அசுர தளபதியின் முதுகிலிருந்து சில கூர்மையான வெண்கல இழைகள் வெளிப்பட்டு பிரதீபனின் தாக்குதலை தடுத்தன. அசுர தளபதியின் சக்தி சாதாரண அசுரர்களின் சக்தியை விட மிக அதிகமாக இருந்தது. பிரதீபனால் அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியவில்லை. வீரா தன் இடத்தில் நின்றபடி அசுர தளபதியை பார்த்துக் கொண்டே இருந்தான். அவன் முகத்தில் அதீத எச்சரிக்கை தெரிந்தது. கவனமாக இல்லாவிட்டால் தன்னை இறப்பிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அசுர தளபதியை பார்த்துக் கொண்டே இருந்தவன் அவன் தன்னை நெருங்கியதும் தனது வாயுவேக கத்தியை அவனை நோக்கி எறிந்தான். மின்னல் வேகத்தில் வாயுவேக கத்தி அசுர தளபதியை நோக்கி நகர்ந்தது. ஆனால் அசுர தளபதியின் வேகம் அதைவிட அதிகமாக இருந்தது. கத்தி அவனை தாக்கவிருந்த போது அவன் விரைவாக குனிந்து தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்டான். திரும்ப தப்பிச்சிட்டா என்ற வீரா பற்களை கடித்தபடி தங்க ஒளியால் பிரகாசிக்கும் அவனது அனைத்து பாம்பு செதில்களின் சக்தியையும் உடனடியாக எழுப்பினான். பின் தனது முஷ்டியால் அசுர தளபதியின் தலையை தாக்கினார். அசுர தளபதி வீராவின் தாக்குதலை கண்டதும் ஏளனமாக சிரித்து தன் முஷ்டியை முன்னோக்கி நீட்டினார். பூம்! அசுர தளபதியின் சக்தியும் வரம்பற்றது. எனவே இரண்டு சக்திகளும் ஒன்றோடு ஒன்று மோதியது. பூமியை அழிக்கும் அளவுக்கு வெடிப்பு உருவானது போல இருந்தது. அதன் சக்தி அலை சுற்றியுள்ள கற்களை உடைத்தது. இருவரின் மோதலும் மிகவும் வலுவாக இருந்ததால் வீரா 50 அடி தொலைவில் பின்னால் பறந்து விழுந்தார். வீராவின் உடல் தரையில் மூழ்கியது. அவனை சுற்றி சேறு குவிந்தது. வீராவின் உடல் ஒரு ஆன்மீக ஆயுதம் போல வலுவாக இருந்ததால் எந்த சாதாரண அசுர வீரனின் சக்தியும் அவன் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அசுர தளபதியின் கைமுஷ்டி வீராவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவனது முழு உடலிலும் சூடான நீரோட்டம் ஓடத் தொடங்கியது. இதனால் மிக இதமாக உணர்ந்தவன் அதை அப்படியே படுத்து அனுபவிக்க ஆரம்பித்தான். ரொம்ப நாளாச்சு, ரொம்ப சுகமா இருக்கு என்று முனகியவனின் உடல் வழியாக சென்ற அந்த சூடான நீரோட்டம் அவனது மூலாதார சக்கரத்தில் மெதுவாக குவியத் தொடங்கியது. இதனால் வீராவுக்கு அடிவயிற்றில் ஒரு சுடர் எரிவது போல் உணர்வு தந்தது. இந்த சூடான நீரோட்டம் அவனது குண்டலினி சக்கரங்களை மெல்ல வலுப்படுத்த உதவியது. தாக்குதலில் வீரா 50 அடி தொலைவில் பறந்து விழுந்தது போல அசுர தளபதியும் மறுபுறம் விழுந்து கிடந்தார். அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு ஆழமான நீண்ட குழி உருவானது. இருவரது வலிமையான உடல்கள் நூற்றாண்டுகள் பழமையான மரங்களை முறித்து உடைத்திருந்தன. அவையெல்லாம் துண்டுகளாக சிதறிக் கிடந்தன. சாதாரண அசுரர்களின் உடல்கள் அவ்வளவு வலிமையானவை அல்ல என்றாலும் இது ஒரு அசுர தளபதி.
எனவே அவனது உடலில் அதிக காயம் ஏற்படவில்லை. அவன் மீண்டும் தரையிலிருந்து எழுந்தபோது அவனது முகம் கோபத்தால் மேலும் அசிங்கமாக தெரிந்தது. அசுர தளபதி மீண்டும் வீராவை நோக்கி நகர்ந்தான். வழியிலிருந்த உடைந்த மரங்களின் வேர்கள் அவனது கால்களை கீறின. இது அவனது கோபத்தை அதிகரித்தது. அடுத்த கணம் அவனது உடலிலிருந்து எல்லையற்ற அசுர ஆன்மீக சக்தி வெளிப்படத் தொடங்கியது. அது சுற்றியுள்ள அனைத்தையும் எரித்து பொசுக்கியது. இந்த நேரத்தில் மிகவும் ஆச்சரியப்பட்டவன் பிரதீபனே. அவன் ஒரு ருத்ர மகாவீர நிலை போர் வீரன். ஆனால் இந்த அசுர தளபதியுடன் ஒப்பிடும் போது அவனது சக்தி மிகவும் குறைவாக தோன்றியது. அதே நேரம் இத்தனை சக்தியுள்ள அசுர தளபதியுடன் மோதிய வீரா நிச்சயம் முந்தைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பான் என்று நினைத்தான். அச்சோ, வீரா வெறும் அர்த்த மகாவீர நிலை போர் வீரன். கத்திய வச்சு சமாளிச்சாலும் ஒரு அசுர தளபதியோட சக்தி வாய்ந்த தாக்குதல் இருந்து அவ எப்படி தப்பிக்க முடியும் என்று பயந்தான். இந்த மோதலில் இருவரும் இருபுறம் 50 அடி தூரம் வீசப்பட்டது. இப்போது வீரா உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பது பிரதீபனுக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது அதை பற்றி அவன் அதிகம் யோசிக்கவில்லை. மேலும் வீரா அவனது அசாத்திய வலிமையை காட்டியது பிரதீபனின் நம்பிக்கை அதிகரித்திருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை சீக்கிரமே சிதறியது. அசுர தளபதி மீண்டும் எழுந்து வீராவை நோக்கி சென்றான். வீரா இன்னும் தரையிலேயே கிடந்தான். அதைக் கண்ட பிரதீபன் உள்ளத்தில் எழுந்த நம்பிக்கை சாம்பலானது. அவன் மனதில் ஒரு மூலையில் மட்டும், ஈஸ்வரா, தயவு செஞ்சு வீராவை காப்பாத்து என்று பிரார்த்தனை எழுந்தது. இங்கோ வீரா தன் மூலாதார சக்கரம் சூடான நீரோட்டத்தை உறிஞ்சிய பிறகு சட்டென அந்த பெரிய குழியிலிருந்து வெளியே வந்தான். தனது உடலை அசைத்து கழுத்தை வளைத்து அங்கும் இங்கும் திருப்பி நெட்டி முறித்தார். அது எலும்புகள் உடையும் சத்தத்தை ஏற்படுத்தியது. அசுர தளபதியின் சக்தி மிகப்பெரியது. ஆனால் வீராவின் உடல் ஒரு ஆன்மீக ஆயுதம் போல இருந்தது. பரவாயில்ல மனிதனே, உனக்கு தைரியமும் பலமும் அதிகந்தா என்ற அசுர தளபதி வீராவை மெச்சுதல் பார்வை பார்த்தார். இப்போது அவனது கண்களில் முன்பு போல அவமதிப்பு இல்லை. சரி வா, திரும்பவும் முயற்சி பண்ணலாம் என்ற வீரா தனது ஆடைகளில் இருந்த தூசியை துடைத்துவிட்டு அசுர தளபதியை எதிர்கொள்ள மீண்டும் தன்னை தயார்படுத்திக் கொண்டான். இந்த அசுர தளபதியோட இன்னும் கொஞ்சம் போராடுவோம். அப்பதான் சூடான நீரோட்டத்தால என்னோட குண்டலினி சக்கரங்களை சீக்கிரமா வலுப்படுத்த முடியும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அசுர தளபதியும் இப்போது வீராவின் பலத்தை உணர்ந்திருந்தான். எனவே அவனுமே வீராவை லேசாக எடுத்துக்கொள்ளும் தவறை செய்யவில்லை. இதனால் அசுர ஆன்மீக சக்தி அவனிடமிருந்து வெளியேறி அவன் கைகளில் சேகரமானது. உடனே அது 2 கூர்மையான வெண்கல துண்டுகளாக உருவானது. என்று கோபமாக கர்ஜித்த அசுர தளபதி அவற்றை வீராவை நோக்கி எறிந்தார். அதைக் கண்ட வீராவும் தனது வேகத்தை குறைத்து அசுர தளபதியின் தாக்குதலை தவிர்க்க முயன்றார். உண்மையில் அவனுக்கு அதை தவிர்க்க மிக எளிதாகவே இருந்தது. ஏனெனில் அந்த 2 துண்டுகளும் அவனை நெருங்கவில்லை. மாறாக வீராவுக்கு வலப்புறம் இடப்புறம் என கடந்து சென்றன. ஆனால் அசுர தளபதியின் முகத்தில் கொடிய சிரிப்பு மலர்ந்தது. அவன் தன் பெரிய வாயை திறந்து கொடூரமாக கர்ஜித்தான். அடுத்த கணத்தில் அசுர தளபதியின் மார்பு, முதுகு, தோள்கள் மற்றும் உடலின் பிற பகுதிகளிலிருந்து 12க்கும் மேற்பட்ட வெண்கல துண்டுகள் வெளிப்பட்டு வீராவை நோக்கி நகர்ந்தன. அசுர தளபதியின் விசித்திரமான புன்னகையை கண்ட வீராவும் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்திருந்தான். அவன் அத்தனை வேகமாக செயல்பட்டும் தாமதமாகிவிட்டது. அந்த துண்டுகள் நேராக வீராவை நோக்கி வந்தது. அந்த துண்டுகளின் தாக்குதலிலிருந்து தன்னால் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த வீரா தனது உடலின் முக்கிய பாகங்களை பாதுகாக்க விசித்திரமான முறையில் குதித்தார். இதில் அந்த துண்டுகளில் பலவற்றிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டாலும் இறுதியில் ஒரு துண்டு நேராக அவன் தோளில் பதிந்தது. ஒரு கூர்மையான வெண்கல துண்டு வீராவின் தோளில் ஆழமாக துளைத்திட வீரா வலியில் கத்தினான். ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால்
வீராவின் உடல் நடுவானில் தொங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த அசுர தளபதி சிரித்துவிட்டு வீராவை நோக்கி மற்றொரு பெரிய வெண்கலத் துண்டை எறிந்தார். அது வீராவின் கால்களில் புகுந்தது. வீரா மறுமுறை அலற 2 வெண்கல துண்டுகளும் அவனை தங்களை நோக்கி இழுக்க முயற்சித்தன. அது வீராவின் உடலில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தியது. வீரா கடுமையாக போராடினார். ஆனால் அவனால் அந்த துண்டுகளிலிருந்து விடுபட முடியவில்லை. உன்ன மாதிரி சிறப்பான வசத எவ்வளவு சுவையா இருக்குன்னு பார்க்க போற என்றவன் இப்போது வீராவின் எலும்புகளை மெல்ல தயாரானான். இந்த காட்சியை கண்டதும் அசுர வீரர்களுடன் மோதிக்கொண்டிருந்த பொற்கதிர் குழுவின் சீடர்கள் கலங்கிப் போயினர். அசுர தளபதியின் கைகளில் மாட்டினார். வீராவின் நிலை என்னவாகும் என அனைவருக்கும் தெரியும். வீரா பிரதீபன் இருவரும் இறந்து விட்டார். அவர்கள் யாரும் இந்த அசுர தளபதியிடமிருந்து உயிர் பிழைக்க முடியாது. அனைவரும் அசுரர்களின் உணவாக மாறுவார்கள். முன்னர் வீரா தாக்குதலை தாங்கி மீண்டு வந்ததைக் கண்டு எழுந்த நம்பிக்கை இப்போது முற்றிலும் சிதறியது. ஆனால் அப்பொழுது திடீரென வீராவின் முகத்தில் ஒரு விசித்திரமான சிரிப்பு மலர்ந்தது. அசுர தளபதியும் மனிதர்களைப் போலவே புத்திசாலி. எனவே வீராவின் சிரிப்பை கண்டு அவன் சிறிது சந்தேகம் அடைந்தான். ஆனாலும் வீராவை முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டதாக அவன் நம்பியதால் வீராவிடம் எதிர்த்தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. மேலும் வீராவின் உடலில் பதிக்கப்பட்டிருந்த வெண்கல துண்டுகள் வழியாக வீராவை 2ஆக கிழிக்க முயன்றான். வீராவின் வாயுவேக கத்தி காற்றை கிழித்துக் கொண்டு அசுர தளபதியை நெருங்கியது. அசுர தளபதியும் தன்னை நோக்கி ஏதோ வேகமாக வருவதை கண்டார். வீரா வெண்கல துண்டுகள் தன்னை தாக்குவதற்கு முன்பே கத்தியை எறிந்திருந்தார். அது அசுர தளபதியிடமிருந்து தொலைவில் விழுந்ததால் அவன் அதை கவனிக்கவில்லை. ஆனால் சரியான தருணத்தில் வீரா அந்த கத்தியை வளையங்களால் மீண்டும் எடுத்துக் கொண்டான். என்று ஆச்சரியப்பட்டான் அசுர தளபதி. ஆனாலும் அசுர தளபதியின் எதிர்வினை மிக வேகமாக இருந்தது. ஒரே நொடியில் வாயுவேக கத்தியை கண்டுபிடித்தவன் வேகமாக தன் உடலை திருப்பி தன் உடலின் கூர்மையான துண்டுகளை பயன்படுத்தி கத்தியை தடுக்க தயாரானான். ஆனால் அதே நேரத்தில் வீராவின் புருவங்களுக்கிடையிலிருந்து ஒளிக்கதிர்கள் திரண்டு கூர்மையான முள்ளாக மாறியது. கண் இமைக்கும் நேரத்திற்குள் அந்த முள் அசுர தளபதியின் தலையில் மோதியது. வீராவின் பிராண முள்ளால் காயமடைந்த அசுர தளபதி வலியால் கத்தினான். வீராவின் பிராண ஒளி நுட்பம் அசுர தளபதியின் ஆன்மாவில் துளை போட்டிருந்தது. இதனால் அசுர தளபதி வாயுவேக கத்தியை நிறுத்தும் வாய்ப்பை இழந்தார். வாயுவேக கத்தி அசுர தளபதியின் மார்பில் முழு வேகத்துடன் தாக்கியது. அதே நேரத்தில் வீரா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தனது உடலிலிருந்த அனைத்து பாம்பு செதில்களின் சக்தியையும் எழுப்பினான். பின் தன் வலிமையை கொண்டு தனது தோளில் பதிக்கப்பட்டிருந்த கூர்மையான துண்டை பிடித்தெழுத்தார். அத்துடன் தனது முழு பலத்தாலும் அந்த கூர்மையான துண்டை அசுரனை நோக்கியே எறிந்தார். வீராவின் இருபக்க தாக்குதலிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அசுர தளபதியின் தலையை அந்த துண்டு தாக்கியது. என்று வலியால் கத்தியபடி அசுர தளபதியின் உடல் தரையில் உருண்டு விழுந்தது. வீரா சற்றும் பாதிக்கப்படாமல் தன் கைவிரலை சற்று அசைக்க அடுத்த கணத்தில் வாயுவேக கத்தி அவன் கைக்கு திரும்ப வந்தது. வீரா அந்த கத்தியை பிடித்துக் கொண்டு மதம் பிடித்த யானையைப் போல அசுர தளபதியை நோக்கி பாய்ந்தார். ஒரே நொடியில் ரத்தம் எல்லா இடங்களிலும் சிதறியது. அடுத்து என்ன நடக்கும்? அது யாருடைய ரத்தம்? அசுர தளபதி உடையதா அல்லது வீரா உடையதா? மற்ற சீடர்கள் அசுரர்களிடமிருந்து தப்பிப்பார்களா அல்லது அவர்களுக்கு வேறு பெரிய பிரச்சனை வருமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.